வணக்கம். இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டினுடைய பூஜை அறை எப்படி இருக்குது? கண்டிப்பாக வைக்க வேண்டிய போட்டோக்களும், பூஜை அறையில முக்கியமாக எந்த பொருளை வைத்தா வீட்டில் மகாலட்சுமி கடாட்சமாக இருக்க முடியும்? எதை தவிர்க்க வேண்டும் பூஜை அறையில என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதனால வீடியோல எந்த இடத்திலுமே ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆகவே வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டை கோயில் போல வச்சிருந்தால் மட்டுமே நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரித்திருக்குமா. கடவுளின் படங்கள் வைத்திருக்கும் போது பூஜை அறையை நாம் எந்த அளவிற்கு நன்றாக வைத்திருக்கோமோ அந்த அளவிற்கு தான் இறைவனின் அருள் நம்ம வீடு முழுவதும் நிறைந்திருக்குமா. நம்முடைய பூஜை அறையில பார்த்தோம்னா எந்த சாமி படங்களை வைத்திருக்க வேண்டுமா, எந்த பூக்களை சாமி படங்களுக்கு வைத்து அர்ச்சனை செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். கடவுள் எங்கும் நிக்கமர நிறைந்திருப்பவர் தான் கடவுள். கோவில் கருவறையில உள்ள மூலவருக்கு ஒன்று சக்தி இருக்குது. அதே போலதான் நம்முடைய பூஜை அறையில உள்ள சாமிக்கு சக்தி அதிகமாகவே இருக்குது. பூஜை அறையில விளக்கேற்றி இறைவனை கண்மூடி வணங்கினாலே போதுமே மனதில் ஒரு நிம்மதி குடியேறும். அந்த அனைவருமே உணர்ந்தது தான். நாம் குடியிருக்கும் வீட்டில் உள்ள பூஜை அறையை வாஸ்து சாஸ்திரப்படி அமைத்தாலே வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைத்தே இருக்குமா. தனி வீடாக இருந்தாலும் சரி, அடுக்குமாடி கட்டிடங்கள் இருந்தாலும் கூட பூஜை அறையை வைக்கப்படும் சாமி படங்களுக்கு வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்கும்படி வச்சுமாறு அமைச்சிருக்கணும். பூஜை அறையில் முழு கடவுளான விநாயகர் பெருமான், வள்ளி தெய்வானன் கூடிய முருக கடவுளையும், மகாலட்சுமியின் கூடிய பகவான் நாராயணனும், அம்பிகையுடன் கூடிய சிவபெருமானும், பசுவுடன் அல்லது நாதையை வெண்கூடிய கிருஷ்ணரும் தனித்த உருவத்துடன் காணப்படும் படங்கள் என்றால் காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், விசாலாட்சி, வாழத்துவி, வீரசுந்தரி, லலிதாம்பாள், அஷ்டலட்சுமி ஆகிய அம்பிகையின் படங்களும் வச்சிருக்கலாம். கல்வி ஞானத்துக்காக அதிபதியான சரஸ்வதி மிக மிக முக்கியமாக வீட்டில் பூஜை அறையில் இருக்க வேண்டிய படமாக சொல்லப்படுது. குலத்தை காக்கும் குலதெய்வ படங்களும் நம் வீட்டில் பூஜை அறையில வைத்து வழிபடலாம். எந்த படங்கள் அப்படி வைக்கக்கூடாது என்பதை பார்த்தோம்னா, அறையில நிரம்பி இருக்குமாறு தெய்வ படங்களை வச்சு திருவுருவங்களையும் வைத்து வழிபடாமலே கண்ணுக்கு நிறைவான குறைந்த எண்ணிக்கையோடு அழகாக இருக்கும் இறைவனுடைய புகைப்படத்தை வைத்து வழிபடலாம். சிவன், பார்வதி, விநாயகர் மற்றும் முருக கடவுளின் உள்ள படங்களை ஒன்றை கிழக்கு நோக்கி பார்த்த மாட்டி வைப்பதும் நல்லதாக சொல்லப்படுது. எந்த இஷ்ட தெய்வத்துக்குமே பூஜை அறையில வைத்து கொள்ளலாமா. அதே நேரத்துல உக்ர தெய்வங்களான மகாகாளி உள்ளிட்ட தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபட வேண்டுமா. அறையில இறைவனை வணங்கும் நேரத்துல விளக்கேற்றும் போது பூஜை அறையில் இருக்கும் தீபமானது எப்படி திசையில இருக்கணும்னா கிழக்கு வடக்கு நோக்கி எரியும் வகையில ஏற்றி இருக்கணும். பூஜை அறையில சூரிய உதயத்துக்கு போதும் சூரிய அஸ்தமானத்துக்கு போதும் ஒரு நாளைக்கு 2 முறை பூஜை செய்வது நல்ல பலன்களை அளிக்கும். அப்படி இல்லாவிட்டால் மாலை நேரத்துல விளக்கேற்றி வழிபடலாம். நம் பூஜை அறையில தெய்வங்களுக்கு சிறிய அளவில் நெய்வேத்தியம் படைக்க வேண்டுமா. அறையில பார்த்தோம்னா எந்த பொருட்களை வைத்து வழிபடலாம்னா பூஜை அறையில வலம்புரி சங்கு, சாலக்கிராமம் வைத்து வழிபடலாமா. இது நம்முடைய வீட்டில் இருக்கும் சக்தியை அதிகரிக்க செய்யும். கடவுளின் பரிபூரண அருளையும் நம்மால பெற முடியும். பூஜையின் போது தீபாராதனை காட்டியும் தெரிந்த தெய்வ படங்களை பாடி வழிபடலாமா. மந்திரங்களை உச்சரித்தும் சக்தியை அதிகரிக்க முடியும். இஷ்ட தெய்வங்களுடைய பலனையும் அதிகரிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் பூஜையின் போது சிறிய பாத்திரத்தை தண்ணீர் வைத்து பூஜை செய்ய வேணுமா. அடுத்த நாள் அந்த தண்ணீரை ஊற்றிவிட்டு தான் பூஜையை தொடங்க ஆரம்பிக்கணும். இப்படி செய்வதால் துர்சக்திகள் நம்மை விட்டு வெளியேறி விடுமா. மணியோசை அவசியமா. பூஜை அறையின் போது வீட்டினுடைய பூஜை செய்யும் போதே வாசனை சாம்பிராணிகள் போட்டிருக்கணும். ஊதுபத்தியாவது காமிச்சிருக்கணும். ஏற்றி வைத்த பிறகே பூஜையை தொடங்குவது நல்லதான். பூஜையின் போதே மணியோசை எழுப்புவது கூட துர்சக்திகள் நெருங்காமல் இருப்பதற்கானதாக சொல்லப்படுது. மணியின் இனிய ஓசையானது தீய சக்திகளை விரட்டியும் தெய்வீக சக்தியை நம்ம வீட்டுக்குள்ள வர செய்யுமா. மணியோசை எழுப்பி பூஜை செய்பவர்கள் வீடுகளை எப்பவுமே தெய்வ கடாட்சம் நிறைந்திருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சகல சௌபாகியங்களும் பெருகுமா. ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்க ஒரு உண்மையான தகவல் தான். ஆரோக்கியமும் சகல செல்வங்களும் வீட்டிலே நிறைந்திருக்குமா. உடைய வீடுகளை பார்த்தோம்னா படுக்கை அறையிலுமே சமையல் அறையிலுமே பூஜை அறையை வைத்து வழிபடுவாங்க. பூஜை நடைபெறாத நேரங்களில் அந்த அறையை திரையிட்டு மறைச்சிடணும். பூஜை நேரத்தில் மட்டும்தான் திரையை விலக்கி இறைவனை வழிபட வேணும். பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களை பூஜை அறையில் மட்டும்தான் வைத்து உபயோகப்படுத்தணும். வீட்டில் வேறு இடங்களில் வைக்கக்கூடாதான் பூஜை பொருட்களை. பூஜை அறையில் தேவையற்ற பொருட்களை வைப்பதை தவிர்த்து விட வேண்டும்.
எல் தீபம் பகவான் வழிபாட்டில் எல் தீபம் ஒரு முக்கியமான இடத்தை பெறுது. ஆனால் இந்த எல் தீபத்தில் வீட்டில் வைத்து சனி பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடக்கூடாதா. அதே போல் எலுமிச்சை தீபமும் பூஜை அறையில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லப்படுது. துர்க்கை கோவிலில் மட்டும்தான் எலுமிச்சை பழத்தை கொண்டு விளக்கேற்றி வழிபட வேண்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும் இரும்பு பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தவே கூடாது. இரும்பு யமனுக்கு உயரியதாக கொள்ளப்படுது. வெள்ளி, தாமிரம், ஈயம் பூசிய பித்தளை, மண்ணாலான பூஜை பாத்திரங்களை பயன்படுத்தலாம் நமது பூஜை அறையில். செவ்வாய், வெள்ளிக்கிழமையில முதல் நாளே பூஜை அறையை துடைக்க வேண்டுமா. அமாவாசை, பௌர்ணமி, வருடப்பிறப்பு போன்ற பண்டிகை நாட்களுக்கு முதல் நாளே சுத்தம் செய்வது சிறப்பான பலன்களை அளிக்கும். சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை வைத்து வழிபட வேணாம். மல்லிகை, முல்லை, ரோஜா, மறிக்கொழுந்து போன்ற வாசனம் தரக்கூடிய பூக்களை வைத்து நம்முடைய வீட்டில் வழிபட்டு வந்தால் தெய்வீக அருள் நிறைந்திருக்குமா நம்முடைய இல்லங்கள்ல. வீட்டு பூஜை அறையில் போடப்படும் கதவுகள் பார்த்தோம்னா எப்போதுமே இரட்டை கதவுகளாக தான் இருக்கணுமா. கதவுகளை அலங்காரத்திற்கேற்ப அவரவர் வசதிக்கேற்ப நம்ம பொருத்தி கொள்ளலாம். கதவுகளை மணி மாட்டியும் கொள்ளலாமா. முடிந்தவரை பூஜை அறையை இருட்டாக வச்சிருக்க கூடாது, வெளிச்சமாகவே வச்சிருக்க வேணும். சாமி படத்திற்கு முன்பாக இருக்க விளக்கில் பார்த்தோம்னா வெளிச்சத்தில் தான் நம்ம தெய்வங்களே லட்சணக்கானங்களை காண முடியுமா. சில அழகு செய்வதற்காக இன்னை சுவருக்கு பதிலாக கண்ணாடி சுவர்கள் அமைப்பது, சூரிய ஒளி பூஜை அறை விழும்படி அமைப்பதும் நவீன கட்டிடக்கலையில் நிபுணர்களின் வேலையாக உள்ளது. ஆனால் வாஸ்து விதிகளின்படி இது தவறாகவே சொல்லப்படுது. இப்போது உங்கள் வீட்டின் தென்மேற்கு மூலையில் பூஜை அறை கட்டி கொண்டீர்கள்னா உங்கள் வீட்டில் இறந்தோர்களின் படங்களை தெற்கு சுவரில் வடக்கு நோக்கியும், குறிப்பாக பெண் தெய்வங்களின் படங்களை கிழக்கு நோக்கியும் மாற்ற அனைத்து மற்ற இடங்களெல்லாம் வரிசைப்படுத்தி அறை அமைத்து கொள்ளலாம். வீடுகளை பார்த்தோம்னா பூஜை அறையில் ஏற்றப்படும் ஊதுபத்திக்கும் சாம்பிராணி புகை வெளியேற ஜன்னல்கள் வச்சிருப்பாங்க. வாஸ்து அடிப்படையில் இது ஒரு முரண்பட்ட செயலாகவே சொல்லப்படுது. பூஜை அறையிலும் ஜன்னல் வைக்க வேண்டாமா. அதே போல் தென்மேற்கு மூலையில தான் பூஜை அறையை உள்ள போக வாசலானது அந்த அறையின் வடகிழக்கு மூலையில் தான் அமைய வேண்டுமா. பார்த்தோம்னா எப்போதுமே வீட்டுக்குள் இருக்குமாறு அமைக்க வேண்டும். நிறைய இடம் இருக்கு என்பதற்காக தென்மேற்கு மூலையில சில வீடுகளில் வெளியே பூஜை அறையை அமைச்சிருப்பாங்க. இது வெளியே கோவில் கட்டாலே தவிர பூஜை அறை அமைக்கக்கூடாது. பூஜை அறையை வைக்கும் போது தென்மேற்கு மூலையில் பூஜை அறை அமைவது சிறப்பான பலன்களை அளிக்கும். அது மட்டும் இல்லாமல் வடக்கு கிழக்கு நோக்கிய தலைவாசல் வைத்த வீடுகளுக்கு தென்மேற்கு போல பூஜை அறையை அமைப்பது மிக சிறப்பாக சொல்லப்படுது. கட்டும் பொழுது பூஜை சரியான இடத்துல அமைய வேண்டியது மிக அவசியமானதாக சொல்லப்படுது. நம் வீட்டில் எவ்வளோ நேரம் பூஜை செய்கிறோம் என்பதை விட பூஜை செய்கிற இடம் தான் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது. வாஸ்துவின்படி வீட்டினுடைய பூஜை அறை 3 வழிகளில் அமைக்கலாமா. ஈசான்ய மூலையில் பூஜை அறையினை அமைப்பது பார்த்தோம்னா கோயில்களை யாக கூடமும் கும்பாபிஷேக நிகழ்வின் போது ஏற்பாடுகளை ஈசான்ய மூலையில தான் அமைப்பாங்க. பூமியினுடைய மொத்த சன்மானமும் வடகிழக்காக அமைஞ்சிருக்கு. அண்டவெளியில இருந்து வரும் சக்தி சாயமானமாக ஈசானியா எனும் வடகிழக்கில் தான் பூமியை நுழைய முடியுமா. எனவே தான் ஈசானியா என்பது இறைவனின் ஒரு உறைவிடமாக சொல்லப்படுது. ரிக்வேதம் போன்று கடவுள்களிலும் விஸ்வகர்மா படைப்பு கடவுளாக போற்றப்படுவார். இருந்த சகல விதமான ஆக்கத்திற்கான தோற்றுவதாக நம்பப்படுது. பொருட்களை உருவாக்குவதில் பெருஞ்செயல் விஸ்வகர்மான் உடையதாக. வடகிழக்கு திசை இறையருள் மிளிரவும் பகுதி என்பதால் நாம் உணர முடியுது. ஈசானியத்தை விட கிழக்கு முழுமையாக அடைபடாமல் இருக்குமாறு அமைப்பது பூஜை அறைக்கும் உகந்ததாக சொல்லப்படுது. தெற்கு அல்லது மேற்கு சுவரையொட்டி கடவுள் படங்கள், கடவுள் சிலைகளை நாம் அமைக்கலாம். சுவாமி படங்களை வைப்பதற்கு அலமாரியும் அமைச்சு கொள்ளலாம். இடப்பற்றாக்குறை ஏற்பட்ட நிலையில கிழக்கு திசையில கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கியோ பூஜை அறையை வைத்து கொள்ளலாம். வீட்டில் இல்லையெனில் வடக்கு திசையில உள்ள அறையில கிழக்கு நோக்கி வடக்கு நோக்கியும் சாமி படங்களை வைத்து வழிபடலாம். இந்த 3 வழிகளிலுமே பூஜை அறை அமைப்பது சாஸ்திரப்படி சரியாக சொல்லப்படுது. பூஜை அறை கட்டுமானத்திற்கான சில குறிப்புகளை பார்த்தோம்னா பெரிய வீடாக நம்ம வீடு கட்டினா வீட்டினுடைய மைய பகுதியில் பூஜை அறையை அமைத்து இறைவனை வழிபடலாம். பெரிய வீட்டில் 2 தலங்கள் இருக்குமேனால் கூட்டு குடும்பமாக வசதி வந்தாலும் அந்த வீட்டினுடைய தரைத்தளத்தில் பூஜை அறையை அமைக்கணும். கடவுளை மறந்த மற்றொரு கடவுளை நாம் வைக்கக்கூடாது பூஜை அறையில். அப்படி செய்வதன் மூலம் அந்த கடவுளின் அருள் நமக்கு தடைப்பட்டு விடும். பூஜை அறையில் கடவுளுடைய படமோ அல்லது சிலையோ கிழக்கு பார்த்து இருக்கும்படி வச்சு கொள்ளணும். தெற்கு பார்த்து கட்டாயம் இருக்கக்கூடாதான்.
மாலையில் அனைத்து தெய்வங்களும் குடியிருப்பதாக சொல்லப்படுது. வீட்டில் வைத்து வழிபட்டாலும் குலதெய்வம் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களின் அருளும் நமக்கு கிடைக்கும். இத்தகைய அரிய பழங்களை கொண்ட கருங்காலி மாலையை நீங்கள் வாங்க விரும்பினால் வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கருங்காலி பற்றிய விவரங்களையும் உங்களுடைய ஆர்டரையும் தெரிவிச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.